1000 ஸ்க்ரீனில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ப்ரீ புக்கிங்கில் மட்டும் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 40 கோடி ரூபா, அதாவது நேற்று வரைக்கும் உள்ள டேட்டாஸ். இந்த வசூல் மன்னன் ஒரு பேர் சொல்லுவாங்க, அது வந்து அஜித்துக்கு தான் சரியாக பொருந்தும். ஏன்னா படம் எப்படி இருக்கோ இல்லையா, ஃபஸ்ட்டு 3 நாள் அந்த ரசிகர்கள் வந்து படத்தை ஃபுல் பண்ணிடுவாங்க. அஜித்தினுடைய கேரியர் அப்படின்னா ஒரு படத்தை கமிட் பண்ணாருன்னா அந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு தான் அவர் அடுத்த படத்துக்கு போவார். அஜித் இந்த படம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு படத்தில் இந்த மாதிரி தடங்கள், ரிலீஸ் டேட் தள்ளி போனது, படத்தில் வந்து ஒரு சாங் வந்து பெருசாக ரீச் ஆகாமல் இருந்தது, பல நெகட்டிவான விஷயங்களாக போயிட்டு இருந்துச்சு. ரெண்டாவது இந்த படத்தில் இன்னொரு சிக்கல் இருக்குது. அது எப்படின்னா, இந்த படம் வந்து பிரேக் டவுன் ஒரு ஆங்கில படம், 1996 வந்த படம். அந்த படத்தினுடைய இன்ஸ்பிரேஷனில் தான் பண்ணாங்க. அந்த படத்தினுடைய பெர்மிஷன் வாங்காமல் பண்ணிட்டாங்க. அப்புறம் அதுவும் இல்லாமல் அந்த படத்தில் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஃபினான்ஷியலாக சில சிக்கல், அவங்க எடுத்த இந்தியன் 2 இருக்கட்டும், சில படத்தினுடைய தோல்வி, லால் சலாமுடைய தோல்வி, இப்படி பல பிரச்சனைகள் அந்த படத்துக்கு தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. அஜித் ரசிகர்களை தாண்டி காமனாக இருக்கக்கூடிய மக்கள் மேலேயும் அஜித்துக்கு மேலே ஒரு பெரிய ஒரு இமேஜ் வந்திருக்கு. ஒரு நடிகராக இருக்கிறாரு, எப்பயுமே அந்த நடிகர்கள் வந்து எப்பயுமே தனக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க ரசிகர்கள். அஜித்தை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், அப்பா அம்மாவை பாருங்கள், உங்களோட லைஃப்பை பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், உங்களுடைய பேஷனை பாருங்கள். பட் இன்னும் அஜித் வாழ்க்கை, விஜய் வாழ்க்கை, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க? வேணா படம் பார்க்க வரீங்கன்னா, நான் ஒரு நடிகர், நீங்கள் ஒரு ரசிகர் பிடிச்சிருந்தா படம் பாருங்கள், அதோட நம்மளுடைய இது அவ்வளோதான், மற்றபடி உங்களுடைய லைஃப்பை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள். ஏன்னா படத்துக்கு மேலே பயங்கர நெகட்டிவ். முதல்ல அந்த சாங் சரியில்லை, ரிலீஸ் டேட் தள்ளி போச்சு, படம் வந்து ஆல்மோஸ்ட் இந்த கதை எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் எப்பயும் போல் அஜித் படத்தை பார்க்குற அந்த ஃபீலோடு வந்தீங்கன்னா அந்த எதுவுமே இருக்காது படத்தில். ஆனால் படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி டேரக்டர் எல்லா இடத்துலையும் இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காரு. எல்லாத்துலேயும் காட்டில் அஜித் ரொம்ப நாளைக்கு பிறகு ஸ்க்ரீனில் வர்றாரு, கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு பிறகு வர்றாரு. அப்படிங்க அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இந்த படத்தை. பொதுமக்கள் மத்தியில் நடிகர் அஜித்தை தாண்டி ஒரு நல்ல மனிதனுப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் உருவாயிடுச்சு. அது இன்னைக்கு பெரிய அளவில் அவருக்கு கை கொடுத்து. Q7 நேயர்களை இந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்று நாம் பேச இருப்பது பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. விடாமுயற்சி படம் வெளியாக இருக்குது. அது சம்மந்தமாக தான் பரபரப்பான செய்திகள் தொடர்ந்து வெளியாகிட்டு இருக்கு. அந்த படத்தை பற்றின அடிப்படையான விஷயங்களை ஃபஸ்ட்டு கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, இந்த படம் வந்து முதல்ல வந்து விக்னேஷ் சிவனை வைத்து ஆரம்பிக்கப்பட்ட படம், லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரிக்கிற படம். விக்னேஷ் சிவன், அஜித் இவங்க நடிக்கிறதாக இருந்த ஒரு ப்ராஜெக்ட். அப்புறம் விக்னேஷ் சிவன் அந்த படத்தை நீக்கப்பட்டு மகிழ் திருமேனி உள்ள வருவார். மகிழ் திருமேனி டைரக்ட் பண்ண லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரிக்கிற படம். அனிருத் மியூசிக் பண்ணுறாரு, த்ரிஷா, அர்ஜுன் இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படம் ஆரம்பிக்க கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது அஜித்தினுடைய கேரியர் அப்படின்னா ஒரு படத்தை கமிட் பண்ணாருன்னா அந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு தான் அவர் அடுத்த படத்துக்கு போவார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இவங்க வந்து இந்த படத்தினுடைய பெரும்பாலான காட்சிகள் வந்து அசர்பைஜானில் ஷூட் பண்ணாங்க. அசர்பைஜானில் ஷூட் பண்ண போகிறப்ப அங்கே என்ன நடந்ததுன்னா, அவங்களுக்கு நிறைய அந்த பனி புயல் அந்த மாதிரியான வெதர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால பல நேரங்களில் ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு திருப்பி வந்துட்டாங்க. அதனால் அவங்க திட்டமிட்டபடி அந்த டேட்டில் படத்தை எடுக்க முடியல, தள்ளி போயிடுச்சு. போன வருஷம் பிப்ரவரி வரைக்கும் தான் அந்த படத்துக்குடைய அஜித் கொடுத்த டேட்டு. அப்புறம் பிப்ரவரி வரைக்கும் எடுக்க முடியல, கிளைமேட் ப்ராப்ளம். அப்புறம் அதுவும் இல்லாமல் அந்த படத்தில் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஃபினான்ஷியலாக சில சிக்கல், அவங்க எடுத்த இந்தியன் 2 இருக்கட்டும், சில படத்தினுடைய தோல்வி, லால் சலாமுடைய தோல்வி, இப்படி பல பிரச்சனைகள் அந்த படத்துக்கு தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. தள்ளி போய் கடைசியில் ஒரு படியாக அந்த படத்தை முடிச்சுட்டாங்க. இந்த சம்பவங்கள்லாம் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். படத்தை முடிச்சுட்டு படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ்க்காக பிளான் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஜனவரி 9ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக தயாரில் இருந்தது. ஆனால் அதில் திருப்பி ஒரு சிக்கல் வந்துருச்சு. அது என்னென்னா, ஜனவரி 9ங்கிற போது இப்போ ஓவர்சீஸ் நீங்கள் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதா இருந்தால் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் படத்தை சென்சார் பண்ணணும். இப்போ சென்சார் நம்ம இங்கே பண்ணுறோன்னா படத்தை கொடுத்து மட்டும் சென்சார் பண்ண முடியாது. படம் சென்சார் பண்ணுறதுக்கு சென்சார் ஸ்கிரிப்ட்னு ஒன்று பண்ணுவாங்க. படத்தில் என்ன இருக்கோ அதை வந்து பவுண்டடாக கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் அந்த படத்தை சென்சார் பண்ணுவாங்க. இப்போ அரப் கண்ட்ரிஸ்க்கு போனீங்கன்னா, கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு போனீங்கன்னா அங்கே ஒரு சென்சார் பண்ணும். யூரோப் கண்ட்ரிக்கு தனித்தனி கண்ட்ரியில் ஒரு சென்சார் இருக்குது. இப்போ யூரோப் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் கிறிஸ்மஸ்லேருந்து ஜனவரி 1st வீக் வரைக்கும் லீவாக போயிடும். அதனால் சென்சார் பண்ண முடியல.
ரெண்டாவது இந்த படத்தில் இன்னொரு சிக்கல் இருக்குது. அது எப்படின்னா, இந்த படம் வந்து பிரேக் டவுன் ஒரு ஆங்கில படம் 1996 வந்த படம். அந்த படத்தினுடைய இன்ஸ்பிரேஷனில் தான் பண்ணாங்க. அந்த படத்தினுடைய பெர்மிஷன் வாங்காமல் பண்ணிட்டாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா, அந்த பாரமௌண்ட் பிக்சர்ஸுங்கிற ஒரு ஹாலிவுட் கம்பெனி என்ன பண்ணாங்க, இவங்க மேலே ஒரு நோட்டீஸ் கொடுத்து அப்புறம் அந்த அவங்களுக்கு கொடுக்க காம்பன்சேஷன் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி கூட ஒரு 10 கோடி ரூபா வரைக்கும் செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது, கொடுத்துருப்பாங்க. இப்படி அந்த பிரச்சனையும் வந்ததுனால அந்த படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ண முடியாமல் தள்ளி போய் இப்போ எல்லா பிரச்சனையும் முடித்து சென்சார் ஆகி வர 6ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இப்போ தயாராக இருக்குது. அஜித் இந்த படம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு படத்தில் இந்த மாதிரி தடங்கள், ரிலீஸ் டேட் தள்ளி போனது, படத்தில் வந்த ஒரு சாங் வந்து பெருசாக ரீச் ஆகாமல் இருந்தது, பல நெகட்டிவான விஷயங்களாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக இப்போ 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ ரிலீஸ் பண்ண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அவருடைய கார் ரேஸு, பத்மஸ்ரீ அவார்டு, அப்புறம் அஜித் பேசுகிற சில விஷயங்கள்லாம் கூட வைரல் ஆகி அஜித் ரசிகர்களை தாண்டி காமனாக இருக்கக்கூடிய மக்கள் மேலேயும் அஜித்துக்கு மேலே ஒரு பெரிய ஒரு இமேஜ் வந்திருக்கு. ஒரு நடிகராக இருக்கிறாரு, எப்பயுமே அந்த நடிகர்கள் வந்து எப்பயுமே தனக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க ரசிகர்கள். அஜித்தை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், அப்பா அம்மாவை பாருங்கள், உங்களோட லைஃப்பை பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், உங்களுடைய பேஷனை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன மன்றம் கிடையாது இது வரைக்கும். அஜித் மன்றம் வச்சுருந்தாரு, மன்றத்தையும் கலைச்சிட்டாரு. ஒரு ஆர்கனைஸ்டாக எதுவும் இல்லை. அதனால் ஒரு படம் பார்க்க வரீங்கன்னா, நான் ஒரு நடிகர், நீங்கள் ஒரு ரசிகர் பிடிச்சிருந்தா படம் பாருங்கள், அதோட நம்மளுடைய இது அவ்வளோதான், மற்றபடி உங்களுடைய லைஃப்பை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள். இதெல்லாம் வந்து பொதுமக்களாக இருக்கக்கூடிய ஒரு மத்தியில் ஒரு நல்ல ஒரு இமேஜ் போயிட்டுருக்கு. சமீபத்தில் அவர் துபாயில் நடந்த அந்த கார் ரேஸில் வந்து 3rd ப்ரைஸ் வாங்கினார். அதுவும் அவருக்கு ஒரு பெரிய பேர். அந்த இதெல்லாம் சேர்ந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் கிரியேட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட இப்போ 1000 ஸ்க்ரீன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1160 ப்ளஸ் ஒரு சிங்கிள்லாம் சேர்த்தா ஒரு 1300 தேட்டர் இருக்கும். இதில் 1000 தேட்டரில் 1000 ஸ்க்ரீனில் 1000 தேட்டரில் காட்டினா 1000 ஸ்க்ரீனு 1000 ஸ்க்ரீனில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ப்ரீ புக்கிங்கில் மட்டும் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 40 கோடி ரூபா, அதாவது நேற்று வரைக்கும் உள்ள டேட்டாஸ். படத்தோட பட்ஜெட்டு வந்து அது போகும், ஒரு 350-400 கோடி ரூபாய்க்கு மேலே போகும். ப்ரீ புக்கிங்கே நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு ஒரு 2 நாளைக்குள்ள உள்ள ப்ரீ புக்கிங்கே கிட்டத்தட்ட 40 கோடி ப்ளஸ் இப்போ போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் நெருங்கி இருக்கும். அப்போ படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனில் எடுத்து சர்ச் பண்ணாலே 6ஆம் தேதி சென்னையில் எந்த தேட்டரில் டிக்கெட் கிடையாது. அந்த அளவுக்கு படத்துக்கு வந்து ஒரு பெரிய அஜித் படத்துக்கு இதற்கு முன்பு இதே போல வரவேற்பு இருந்திருக்கு. எந்த அஜித் படமாக வந்தாலும் அது அஜித் படத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங். அதாவது இந்த வசூல் மன்னன் ஒரு பேர் சொல்லுவாங்க, அது வந்து அஜித்துக்கு தான் சரியாக பொருந்தும். ஏன்னா படம் எப்படி இருக்கோ இல்லையா, ஃபஸ்ட்டு 3 நாள் அந்த ரசிகர்கள் வந்து படத்தை ஃபுல் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தேட்டரில் கூட போட்டிருக்காங்க சென்னையில். இது மாதிரி விஜய்க்கும் வந்து சொன்னாங்க. இப்போ நான் நேர்லேயே பார்த்தது என்னென்னா, இப்போ விஜயோட கடைசியாக இப்போ வந்த படம் கோட்டு படம் மதியத்துக்கு மேலே ஃபஸ்ட் ஷோ மட்டும்தான் டிக்கெட் ஃபுல்லாக இருந்துச்சு. மற்ற டிக்கெட்ஸ் வந்து மற்ற ஷோக்கு வந்து ஈஸியாக கிடைச்சதை பார்க்க முடியுது. பட் இதுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. இல்லை, இப்போ நமக்கு தெரிஞ்ச நண்பர்களே காலேஜ் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாவது டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு. அந்த அளவுக்கு இருக்குது. புக் மை ஷோவில் பார்த்தீங்கன்னா எல்லா தேட்டரும் ஆல்மோஸ்ட் ஃபுல்லு. அதாவது நம்ம இப்படிலாம் ஒரு தேட்டர் இது சென்னையில் இருக்குமான்னு தெரியாது, அந்த தேட்டர்லாம் கூட படம் போட்டிருக்காங்க. அந்த தேட்டர்லேயும் படம் ஃபுல்லு. ஒரு நாள் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தேட்டர்லையும், சென்னை இருக்க எல்லா தேட்டர்லையுமே படம் வந்து ஃபுல்லாக இருக்குது. இந்த படத்துக்கு இப்படி ஒரு ஓப்பனிங்கிறது பெரிய ஆச்சரியம். அந்த நிறுவனமே நினச்சி பார்த்துருக்காது. ஏன்னா படத்துக்கு மேலே பயங்கர நெகட்டிவ், முதல்ல அந்த சாங் சரியில்லை, ரிலீஸ் டேட் தள்ளி போச்சு, படம் வந்து ஆல்மோஸ்ட் இந்த கதை எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு, ஒரு பிரேக் டவுனுங்கிற கதை. அந்த படத்து பிரேக் டவுன் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, அந்த கதையை நிறைய பேர் நம்மளும் கூட சொல்லியிருந்தோம். அப்படிங்கும் போது அந்த படத்துக்கு உண்டான எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருந்துச்சு. அப்படி எதிர்பார்ப்பு இல்லாமல் வர்ற படத்துக்கு இவ்வளோ ஓப்பனிங் இருக்குங்கிறது பெரிய ஆச்சரியமாக இருக்கும். டேரக்டர் கூட சொல்லியிருந்தார், இந்த படம் வந்து சராசரியான அஜித் படம் கிடையாது. ஓப்பனிங் சாங்கோ, பில்டப் சீனோ, பஞ்ச் டயலாகோ அதெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஆக்ஷன் இன்வெஸ்டிகேஷன் படம். இதை நீங்கள் அந்த மைண்ட் செட்டோட வாங்க. நீங்கள் எப்பயும் போல் அஜித் படத்தை பார்க்குற அந்த ஃபீலோட வந்தீங்கன்னா அந்த எதுவுமே இருக்காது படத்தில். ஆனால் படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி டேரக்டர் எல்லா இடத்துலையும் இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காரு. இல்லை, பொதுவாக வந்து இப்போது தமிழ் சினிமாவில் மார்க்கெட்னா விஜய்க்கு ஒரு பெரிய மார்க்கெட், அதுக்கு பிறகு கொஞ்சம் ரஜினிக்கு இருக்கும், அதுக்கு பிறகு தான் அஜித்துக்கு இருக்கும். இப்போ வந்து இந்த விஜய் அரசியலுக்கு போனதுனால ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இல்லை, அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு உண்டான ஸ்டாண்டர்ட் ஓப்பனிங் இது எப்போ எல்லா படத்துக்குமே இருக்கும். இந்த படத்துக்கு என்னன்னா கொஞ்சம் ஸ்க்ரீன் அதிகப்படுத்திருக்கிறாங்க. இந்த படம் வந்து பொங்கலுக்கு வந்திருந்ததா 500-600 ஸ்க்ரீன் தான் போட்டிருப்பாங்க. மற்ற படங்களுக்கும் தேட்டர் கொடுக்க வேண்டியது இந்த சூழ்நிலை வந்திருக்கும். பொங்கல் இல்லாமல் தனியாக வந்தது வந்து உங்களுக்கு பெரிய ப்ளஸ் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் லீவு. இந்த 3 நாள் வந்து இதே அந்த ஸ்பீடோட போனாலே போதும், படம் ஒரு பெரிய கலெக்ஷன் கொடுத்துரும். இது மட்டும் கூட ஓவர் சீஸ்லேயும் ப்ரீ புக்கிங் பெரிய அளவில்
சாதனை பண்ணிட்டு இருக்கு. இப்போ முதல்ல வந்து நம்ம நடிகர்களை பார்த்தா படத்துக்கு தேட்டருக்கு போவோம், இன்னைக்கு வந்து டைரக்டர்ஸை பார்த்து தான் போகிறாங்க. இப்போ மகிழ் திருமேனி இதுக்கு முன்னாடி பெரிய பட்ஜெட் படங்கள் பண்ண மாதிரி எதுவும் தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த படத்தை அவர் கரெக்டாக கையாண்டிருப்பார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மகிழ் திருமேனியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு நல்ல ஒரு கமர்ஷியலாக பெரிய ஒரு சில படம் கொடுத்துருந்தா கூட நல்ல ஒரு டைரக்டருங்கிற ஒரு இமேஜ் இருக்கு. மீகாமன் ஒரு படம் பண்ணியிருந்தார் ஆர்யா வச்சு, ஏறக்குறைய நம்ம கமல் நடிச்சு விக்ரம் படம் மாதிரியே இருக்கும். அது வந்து இதோட ப்ரீவியஸ் வெர்ஷனாக இருக்கும். அதனால ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு புது அட்டம்ப்ட், ஒரு புதிய மேக்கிங் ஸ்டைல் ஒன்று இருக்கு. கௌதம் இருந்தவர், கௌதம் வாசுதேவன் இருந்தவர், செல்வராகவன் இருந்தவர். அதனால அந்த மேக்கிங் ஸ்டைல் கொஞ்சம் ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும், பார்க்குறது கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும். அதனால் அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. மகிழ் திருமேனி நல்லா பண்ணியிருப்பாருங்கிற ஒரு இமேஜ் இருக்குது. எல்லாத்துலேயும் காட்டிலும் அஜித் ரொம்ப நாளைக்கு பிறகு ஸ்க்ரீனில் வர்றாரு, கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு பிறகு வர்றாரு. அப்படிங்க அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இந்த படத்தை. இப்போ விஜய் அரசியலுக்கு போனதுனால அஜித்துக்கு வந்து இன்னும் ஃப்யூச்சரில் வந்து இன்னும் அதிகமான ஒரு வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த மாதிரிலாம் இப்போ உள்ள யார் முதலிடம் யார் பெருசு அப்படிங்கிற போட்டிகள்லாம் இப்போ இல்லை. எந்த படம் நல்லா இருந்தால் அந்த படம் பார்க்கக்கூடிய, இந்த படமே நம்ம பேசிட்டு இருக்க நேரம். ஏன்னா இப்போ ஒரு லயோலா முன்னாள் மாணவர்கள் கருத்து கணிப்பு இப்போ வெளியே இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஈரோடு தொகுதியில் வந்து எடுத்த வாக்கு நடிகர்களில் ஃபர்ஸ்ட் அஜித்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ விஜய் போனதுனால அப்படி ஒரு இதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படி இல்லை. அஜித்தை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் அவருக்கு வந்து சினிமா ரசிகர்களை தாண்டி காமனாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் மத்தியில் ஒரு இமேஜ் உயர்ந்திருக்கு. ஏன்னா அவர் வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய லோகோவை போட்டு போய் ரேஸ்க்கு போகிறாரு. அப்புறம் இந்த பக்கம் ட்ரோனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு அண்ணா யூனிவர்சிட்டியில் போயிட்டு. ரெண்டாவது அவருடைய ஸ்பீச்சு, பொது இடங்களில் நடந்து கொள்ளக்கூடிய விஷயம், அவர் கூட பணியாற்றி அவர் பேசுகிற வர செய்திகள்லாம் வந்து அவருக்கு ஒரு இமேஜ் நாளுக்கு நாள் பில்ட் ஆகிட்டே போகுது. அப்போ பொதுமக்கள் மத்தியில் நடிகர் அஜித்தை தாண்டி ஒரு நல்ல மனிதனப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் உருவாயிடுச்சு. அது இன்னைக்கு பெரிய அளவில் அவருக்கு கை கொடுக்கு. பட் அவர் இதெல்லாம் திட்டமிட்டே வேணும்னு பண்ணல, அவர் எதார்ச்சியாக நடந்த ஒரு விஷயம். சிலர் கூட சொன்னாங்க இந்த மாதிரி இங்கே இன்டர்வியூலாம் கொடுக்க மாட்டார், இங்கே ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டார், இன்டர்நேஷனல்லாம் அங்கே போய் கொடுக்குறாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே கொடுத்து ஆகணும். ஏன்னா ஒரு கார் ரேசிங் போகிறப்ப இன்டர்நேஷனல் மீடியா அங்கே இருக்கும், அதை அவாய்ட் பண்ண முடியாது. ரெண்டாவது அவருக்கு கொடுத்த ஸ்பான்சர்ஸ் கொடுத்து ஆகணும். ஸ்பான்சர் கொடுத்துருப்பாங்க, ஸ்பான்சர்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய அந்த லோகோஸ் போட்டிருப்பாரு, அதெல்லாம் வந்து நம்ம அக்ரிமெண்ட்லேயே இதெல்லாம் இருக்கும். அப்படிங்கும்போது அங்கே கொடுத்தாகும். சமீபத்தில் அவர் வாங்கின அந்த அவார்டாக இருக்கட்டும், இந்த ரேஸ் அவார்டாக இருக்கட்டும், அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் வந்து காமனாக இருக்கக்கூடிய சினிமா ரசிகர்கள் தாண்டி காமனாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் அஜித்துக்கு ஒரு இமேஜ் பில்ட் ஆயிருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இப்போ ரஜினியை வந்து அரசியலுக்கு வர சொல்லி ஒரு கட்சி வந்து ரொம்ப வலியுறுத்திட்டு இருந்தாங்க, அவர் போயிட்டாரு, விஜய் வந்துட்டாரு. இப்போ இது மாதிரியான அழுத்தங்கள் வந்து அஜித் மீது சுமத்தப்பட்டிருக்குதா, அதை எப்படி அவர் எதிர்கொள்றாரு? இல்லை, இது என்னன்னா அதிமுக ஃபேவரா அஜித் இருக்கிறாரு அப்படி ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற காலத்திலே ஒரு பேச்சு அடிபடும். ஏன்னா அவர் கொஞ்சம் நெருக்கமாக இருந்தார். அப்படிங்கும் போது நிகழ்ச்சிகளுக்கு போவார், நெருக்கமாக இருந்தார். அதிமுக சப்போர்ட்டர் மாதிரியே அவரை கொஞ்ச நாள் வந்து ஒரு செய்திகள்லாம் கூட போச்சு. பட் எந்த சூழ்நிலையிலையும் தன் மீது ஒரு அரசியல் முத்திரை விழுந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர் தான். அவர் நினைச்சிருந்தாருன்னா அவர் அன்னைக்கு வந்திருக்கலாம். ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு கூட அதிமுகவுக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரியான அதிமுக வழிநடத்த போறாங்கிற அளவுக்குலாம் கூட சிலர் பேச ஆரம்பிச்சாங்க. அப்படிங்கும்போது அரசியல் ரீதியாக அவருடைய கேரக்டருக்கு செட் ஆகாது, வரமாட்டார். அந்த மாதிரியான ஆசை அவருக்கு இருக்காது. ஓகே, அஜித் சம்பந்தமான கேள்விகளுக்கு வந்து பயனுள்ள வகையில் தகவல் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் www.alyaonlinestore.com. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கிமியா பேரிச்சம்பழம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9080394821 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்.